கிறிஸ்து இயேசுக்குள் அன்பை அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால நம்ம 21ஆம் அதிகாரத்தில் 3 பாடங்கள் பார்த்துட்டோம். 21ஆம் அதிகாரம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, யூதர்களுடைய நியாய தீர்ப்பு. கிறிஸ்துவ ஜனங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு ஒப்புமையாக அந்த ஒரு காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சகோதரன் சோர்களே. இதில் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்டிங்கில் அங்கே எருசலேமுடைய மூப்பர்கள் அங்கே பாபிலோனுக்கு டேக்ஸ் கட்ட வந்துட்டு பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கக்கூடிய எசேக்கியேல்கிட்ட தேவன் இடத்தில் எங்களுக்கு ஏதாவது செய்திகள் உண்டா அப்படின்னு கேட்க வராங்க. கேட்க வந்து உட்காரும் பொழுது அவர்கள் மத்தியில் அவர்களுடைய அருவருப்பை சுட்டி காமிச்சு எப்படிப்பட்டதான ஒரு அழிவு வரப்போகிறது அப்படிங்கிறத தேவன் எசேக்கியேல் மூலம் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் தான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். இந்த 21ஆம் அதிகாரத்துடைய சிறப்பு என்னன்னா, அங்க எதை குறித்து அங்க பேசிட்டு வர்றாருன்னா, மூன்றாவது அட்டாக்கை குறித்து தான் அங்க எசேக்கியேல் மூப்பர்கள் மத்தியில பேசிட்டு வர்றார். அந்த பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம் 3வது தடவை இரட்டிப்பாக அங்க ஒரு துலக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸோட வருங்கிறது அங்க நம்ம பார்த்துட்டோம். ஆக பட்டயம் அப்படிங்கிறது நேபுகாத்நேச்சரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பட்டயம் அடையாளப்படுத்துகிறது என்ன அப்படின்னா, வசனம் இல்லைங்களா? அவருடைய வசனம் தான் வந்து அந்த பட்டயமாக அடையாளப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆக 3வது அட்டாக் எருசலேமுக்கும் அழிவு, தேசத்துக்கும் அழிவு, தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அழிவு. அதே போல பொருள்ல மகா உபத்திரவ காலத்துல முதல்ல பட்டயம் பாபிலோனு அங்க நிர்மூலப்படுத்தும். பாபிலோனை தொடர்ந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உலகங்களும் என்ன ஆயிரும், அங்க நிர்மூலப்படுத்தும். ஆக பட்டயம் அப்படிங்கிறது வசனம் பாபிலோனை அழிக்கும். அதே பட்டயங்கிறது 3ஆம் உலக போராக ஒட்டுமொத்த உலகத்தையுமே இப்ப அழிக்க போற ஒரு சூழல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையினுடைய 3வது ஸ்டேஜ், அப்போகலிப்ஸ் ஸ்டேஜில் பாபிலோனுக்கும் அழிவு, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அழிவு. அதற்கு முன்பதாக எசேக்கியேல் வகுப்பாராகிய நம்மிடத்துல தேவன் சொல்றாங்க, நீ போய் அங்க ஓலமிட்டு கதறி அந்த ஒரு கம்பீரமாக அழு, சங்காரத்தை சொல்லு, விழாவில் அடித்துக்கொள். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், சங்காரம் நடக்க போகிறது அப்படிங்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய அழிவு ஜனங்கள் மேல் வரும், பிரபுக்கள் மேல் வரும், அவர்களிடத்துல ஞானிகள் மேல் வரும். கிறிஸ்துவ ஜனங்கள் மேலும் இந்த அழிவு வரும். அவர்களை ஆளுகை உட்படுத்தியிருக்கிற அதிகாரிகள் மேல், அந்த மத போதகர்கள் மேலும் இந்த அழிவு வரும். அவர்கள் மத்தியில் காணப்படுகிறதான இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மேலையும் இந்த அழிவு அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மீதும் பிரபுக்களாகிய அந்த ஒரு சூழல் அவங்க மேல் எல்லார் மேலும் வரக்கூடிய காரியம். இதெல்லாம் எதுக்கு எசேக்கியேல் சொல்லணும்? இந்த விஷயத்தை போய் எசேக்கியேல் ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு சோதனை. அவர்கள் மனம் மாற மறுத்தால் இவை யாவும் நிகழும். ஒருவேளை மனம் மாறிட்டீங்கன்னா இந்த ஒரு சங்காரத்துக்குள்ள இருந்து மனம் மாறினவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். மனம் மாற வேண்டும் என்கிற தேவனுடைய அன்பு அங்க வெளிப்பட்டதுனாலதான் சங்காரத்திற்கு முன்பதாக எசேக்கியேல் மூலமாக ஒரு எச்சரிப்பின் சத்தம் தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு மகா பாபிலோன் ஒட்டுமொத்த உலகம் அழிவுக்கு, ஆக்கினைக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல அவனுடைய முடிவு வந்துடும். அந்த முடிவுக்கு முன்னதாக பாபிலோனில் தேவனுடைய மணிகள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் எச்சரிப்பு கொடுக்க எசேக்கியேல் வகுப்பாராகிய நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் மாற அவர்கள் மறுத்தால் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 2வது, அவர்கள் மத்தியில எவ்விதமான பங்கோ பாகமோ இல்லாமல் நாம ஃபர்ஸ்ட் நிக்கணும். நின்ன பிறகு அவர்களுக்கு போதிக்கணும், சொல்லணும், செய்து காண்பிக்கணும். அவர்கள் வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை. வந்தாங்கன்னா அவர்கள் ஜீவன், அவர்கள் ஆத்துமாக்கள் அங்க காக்கப்படும் அப்படிங்கிற சூழல் நம்ம பார்த்துட்டோம் சகோதரன் சொல்லி. ஆக ஃபர்ஸ்ட் நிக்கணும், நின்ன பிறகு பேசணும், பேசின பிறகு அங்க என்ன பண்ணணும், அங்க நடித்து காண்பிக்கிற, அங்க ஆக்ஷன் பண்ணுகிற ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன். அங்க என்ன பண்ணணும், தீர்க்கதரிசனம் சொல்லி கையோடு கை தொட்டி அந்த ஒரு சூழலுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. ஏன்னா அந்த பட்டயம் மின்னப்பட்டு துலக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட ஒரு பட்டயம். பதப்படுத்தப்பட்ட ஒரு பட்டயம் வந்து தேவன் அங்க வச்சிருக்கிறாங்க. எதற்காசனம் அப்படின்னா, ஏற்ற வேலை வரும் பொழுது அது பிரிக்கப்பட்டு ஏற்ற மனிதர்கள் கையில் இந்த பட்டயம் கொடுக்கப்பட்டு
சரியான நேரத்துல அந்த ஒரு குத்துதல் வெட்டுதல் நடப்பதற்காக அது ரேப்பிட் அப் அங்க வந்து பதமிடப்பட்ட பட்டயமாக அங்க காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மகா உபத்திரவ காலத்துல ஜனங்கள் மத்தியில் இந்த பட்டயம் இறங்கும் பொழுது பாபிலோன் குடிகள் அந்த ஒரு சங்காரம், சொல்ல முடியாத ஒரு வேதனை. அது இல்லாம ஒட்டுமொத்த உலக ஜனத்தின் மத்தியில இதுவரை கண்டிராததும் இதுவரை காணக்கூடாததுமான மகா உபத்திரவம் நம்ம பார்த்திருக்கிறோம். கொரோனா ஒரு பெரிய ஒரு உபத்திரவமாக உலகமெங்கும் சம்பவித்தது. ஒரு தேசம் விடாம எல்லா தேசத்திலுமே கொத்து கொத்தாக விழுந்து மடிந்தார்கள். அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா அதெல்லாம் கேள்விப்பட்டாச்சு. ஆனா இதுவரைக்கும் சம்பவித்திராததுமான அப்படின்னா அதனுடைய சூழல் இல்லைங்களா, அதற்காக இந்த பட்டயம் அங்க பதமிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடப்பதற்காக, பாபிலோனில் இருக்கக்கூடிய தவறான போதனைகளை வெட்டி எடுப்பதற்காக, அவர்களுடைய தவறான சடங்காச்சாரங்களை வெட்டுவதற்காக பதமிடப்பட்ட அந்த ஒரு பட்டயம் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டதன் நோக்கம் நிக்கணும், கேட்ட சத்தியத்துக்கு செடியா நிக்கணும். செடியா நிக்கிற பட்சத்துல கம்பீரமாக பேசணும். தேவனுடைய சத்தியத்தை கம்பீரமாக என் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற பாத அங்கங்களாக நாம் இருக்கணும். ஈடுபலியின் சத்தியத்தை அங்க ஒரு கம்பீரமாக சொல்லணும். வர இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்காரத்தை பற்றி பேசணும். அவர்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரதில்ல, ஓடி வர செய்யணும். ஏன்னா காலம் ரொம்ப சமீபம். அந்த பாபிலோன் சங்காரம் ஆகிறது அதுக்குள்ள மாட்டிக்காதபடி விரைவாக வெளியே ஓடியாரணும். ஆத்துமாவை தப்பிக்கிற வேலை அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, அங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படியாக பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்க நம்ம கடந்த வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அங்க இதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேல் தீர்க்கதரிசிகள்லாம் இது எப்ப சம்பவிக்கும், பட்டயத்தை நீங்க பாதுகாக்க சொன்னீங்களே, சுற்றி வைக்க சொன்னீங்களே, கடைசி காலத்துல வரவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னீங்களே, எப்ப பயன்படுத்துவாங்க, எப்படி பயன்படுத்துவாங்க என்றெல்லாம் கேட்கும் போது தேவன் அங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு உனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஞானவான்கள் கடைசியில வருவாங்க, நட்சத்திரங்களை போல ஒளி வீசுவாங்க, அவங்க கையில கொடுக்க போறேன், அவங்க குத்துவார்கள், அவர்கள் வெட்டுவார்கள். அவர்களுக்காக பதமிடப்பட்ட அந்த ஒரு பட்டயம் அங்க வைக்கப்பட்டிருக்குது. சோ ஹேண்டில் பண்ண தெரிந்த எசேக்கியேல் வகுப்பார் கடைசி காலத்துல வருவாங்க. அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ், என்ன ஆப்ஷன்ஸ்னா நிக்கணும், பேசணும், அங்க ஆக்ட் பண்ணணும் இல்லைங்களா. சோ அந்த ஒரு சூழல், பட்டயத்தை ஹேண்டில் பண்றதுல நமக்கு பயிற்சி இருக்கணும். பயிற்சி இல்லாத பட்டயத்தை வச்சிருந்தோம்னா என்ன இருங்க, என்கிட்டயும் பைபிள் இருக்கு, பட்டயம் இருக்கு, வீட்டுல இருக்கு, ஷோகேஸ்ல இருக்கு, பயன்படுத்துறதே இல்லை. திடீர்னு ஒரு ஆபத்து வருது, எதிராளி முன்னாடி ஒரு தடைக்கல்ல போட்டான், பட்டயத்தை எடுத்து வசனம் எங்க இருக்குன்னு தொலைவரத்துக்குள்ளே என்ன ஆயிரும், நாம சங்காரத்தில் மாட்டிக்கும். சோ பழக்கப்பட்ட பட்டயம், வேதத்தை திறந்த உடனே டக்கு டக்குன்னு வசனங்கள் எடுத்து போடணும். 3 சோதனைகளை சாத்தான் வைக்கும் போது ஜீசஸ் எப்படி அதை மேற்கொண்டாங்க? கத்தி எடுத்து அவரோட சண்டை போட்டாரா? எதை முன் வச்சார்? எழுதியிருக்கிறதே, தேவனுடைய வார்த்தையினால் உயிர்வாழ் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதேன்னு வேதத்தை காமிச்சார், பட்டயத்தை காமிச்சார், பதமிட துலக்கப்பட்ட பட்டயத்தை காமிச்சார், ஓடி போயிட்டான். இன்றைக்கு அப்படியாக அந்த பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம் நம் கையில் இருக்கு. அநேகர் பைபிள் நான் பார்த்துருக்கிறேன், சகோதரர்கள் பைபிள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோரூம்ல இருந்து வாங்கி திறந்தோம்னா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அப்படியே ஒவ்வொரு பக்கம் உன்னோட ஒட்டி ஒட்டி. அது வெரி ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள் வாங்கும்போது நம்ம சிரமமா இருக்கும் பேஜுகள் பிரிக்கிறது. அதே மாதிரியே பல வருடங்கள் கடந்தும் சகோதரர்கள் கையில் இருக்கும் பைபிள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள், சில சகோதரர்கள் பைபிள்லாம் பார்த்துருக்கிறேன், சின்ன இவ்வளோ பெருசு தான் பைபிள் ஆரம்பத்தில் அது இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். சின்ன பைபிள் இவ்வளோ பெருசு அகலம் மொத்தமாக இருக்கும். என்னடான்னு வாங்கி பார்த்தா அங்கங்கே பேப்பரை வெட்டி 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 சில சின்ன ஹிண்ட்ஸு சின்ன சின்ன பேப்பரில் வெட்டி வெட்டி அங்கங்கே ஒரு சப்ஜெக்டாக வச்சிருக்கிறார். சான்ஸ் இல்லை. அவர் கையில் இருக்கிற பட்டையெல்லாம் பலமுறை துலக்கப்பட்ட பட்டயமா இருக்கும் போல. ஸோ எல்லா பக்கங்களும் அவருடைய அந்த பயிற்சிக்குள்ளான அந்த பட்டயம் கையில் வச்சிருக்கிறார். சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கு, சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பயன்படுத்துகிற விதத்துல, பயிற்சி எடுக்கிற விதத்துல அது வித்தியாசங்கள் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி வித்தியாசங்கள் பார்க்கிறோம். ஆக வெட்டுகிற டைம் இப்பதான். ஏன் இப்பதான் வெட்டுகிற டைம்னா, அந்த பட்டயத்தினுடைய அனைத்து ரகசியங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி. எல்லா புத்தகங்களும் தமிழ்ல வந்துருச்சு, எல்லா விளக்கங்களும் வந்துருச்சு, வெளிவராத ரகசியமே இல்லை. தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஏறக்குரிய நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காலப்பகுதியில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பட்டயம் மோஸ்ட்லி ஷார்ப் ஆயிடுச்சு.
அவ்வளவுதான். இனி என்ன ஆயிருது? அது வெட்டுவதற்கு தயாராக நம் கையில கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக நமக்கு வேலை என்னன்னா, அங்க என்ன வசனம் சொல்லுதோ அந்த வசனத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை நடந்து காமிக்கிறது நம்முடைய கட்டளையா இருக்கு. சோ இது வந்து பார்க்கும்போது அங்க மூப்பர்கள் மத்தியில அங்க பேசிட்டு இருக்காங்கன்னு இந்த கடந்த முறை நாம் பார்த்துட்டோம். சோ இன்றைக்கு இந்த 4வது பாடத்திற்குள்ள கடந்து போகும் பொழுது அங்க பார்க்கும்போது நெபுகாத்நேச்சர் வந்து என்ன செய்ய போறாரோ அதை வந்து இப்ப எசேக்கியேல் செஞ்சு காமிக்கணும். என்ன எப்படி செய்வார் அப்படின்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏக பலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. அப்படின்னு என்ன அர்த்தங்க? வெட்டிக்கிட்டே போ, எங்க திரும்பினாலும் கத்தி கண்ணாபின்னு சுத்தின அர்த்தம். அப்படித்தானே? அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி எடுத்து அப்படியே வெட்டிக்கிட்டே போயிட்டாரு. நெபுகாத்நேச்சர் வந்து எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி இப்ப எசேக்கியேல் வந்து அங்க செஞ்சு காமிக்கணும் இல்லைங்களா? சோ நெபுகாத்நேச்சருடைய பொசிஷனுக்கு இப்ப யார் வந்துட்டாங்கன்னா எசேக்கியேல் அங்க வந்துட்டதை பாக்குறோம் சகோதரன் சோர்ல. சோ வலதுபுறம் இடதுபுறம் விட்டு திரும்புகிற திசையெல்லாம் விட்டு அங்க அப்படி செஞ்சு அவர் காமிக்கிறத யார் பார்க்கணும் அப்படின்னா, அங்க முன்னாடி கொண்டு மூப்பர்கள் பார்க்கணும். அவங்க போய் எங்க சொல்லணும்? எருசலேம்ல சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில போய் சொல்லணும், ராஜா வந்தாருன்னா கண்ணா பாக்குற திசையில வெட்டிட்டே போயிட்டே இருப்பாரு, எசேக்கியேல் செஞ்சு காமிச்சாரு அப்படி என்ன பண்ணா அவங்க போய் சொல்லணும். அந்த அளவுக்கு சொல்வது மாத்திரமல்ல, செய்து காண்பிக்க வேண்டுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. இதை இங்கிலீஷ் பைபிள்ல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அந்த பகுதி வேணா வாசிங்க. Ezekiel chapter 21 verse 16. Go thee one way or other, either on the right hand or on the left, whithersoever thy face is set. அதாவது நீ இடதுபுறம் போறீன்னா இடதுபுறமா போ, வலதுபுறம் போறீன்னா வலதுபுறமா போ, ஏதோ ஒரு வழியில முகம் எங்க திரும்புகிறதோ அந்த வழியா போ அப்படின்னு மொட்டையா இங்கிலீஷ்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேறு விதமா நீங்க திருவிவிலியத்துல பாத்துட்டீங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். திருவிவிலியம். வலப்புறமும் இடப்புறமும் உன் கூர்மையை காட்டு, எத்திசையெல்லாம் உன் முகம் திருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் காட்டு. சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? எந்த பக்கம் வந்து நீ வாள் அதனுடைய கூர்மை காட்டப்படுகிறதோ அந்த பக்கமா போ, இடதுபுறம் காமிச்சா இடதுபுறம் போ, வலதுபுறம் காமிச்சா வலதுபுறம் போ. பொதுவா என்ன அப்படின்னா கருத்து எல்லாத்துலயுமே ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நெபுகாத்நேச்சர் இறங்கிட்டாருன்னா எந்த பக்கம் போறாரு? ஃபர்ஸ்ட் வலதுபுறமா போய் வெட்டுகிறாரா இடதுபுறமா போய் வெட்டுகிறாரா? ஒரு சூழல் அடுத்து வரக்கூடிய வசனத்துக்கு இது வந்து முன்னாடி ஒரு உதாரணமா வைக்கிறாங்க. சார் உள்ள வலதுபுறமா இடதுபுறமா உள்ள போயிட்டாருன்னா எல்லா திசைகளையும் பூந்து வெட்டுவாங்க. சோல்ஜர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல போக மாட்டாங்க. இப்படியும் சண்டை நடக்கும், எல்லா சைட்லயும் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. சோ எல்லா திசையிலும் தான் சண்டை போடணும். ஆனா இங்க உள்ள போவதுக்கு முன்பதாக வலதுபுறமாக உன் கூர்மையை காட்டு காமிச்சுன்னா அது வழியா போ, இடதுபுறமா ஒரு உன்னுடைய கூர்மை கத்தி பட்டையை காமிச்சுன்னா அது வழியா போ. ஏதோ இரண்டு திசையை நோக்கி சொல்கிறதாகவும் அதுல எந்த திசையில் போக வேண்டும் என்கிற முடிவெடுக்கிறதாகவும் இந்த வசனம் அங்க காட்டுகிறதாக பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக நெபுகாத்நேச்சர் வந்து என்ன செய்ய போறாரோ அந்த வழியில வந்து எப்படி வழியில போக போறாரோ, எப்படி வந்து உள்ள போக போறாரோ எருசலேமுக்குள்ள, அதை வந்து இங்க எசேக்கியேல் என்ன பண்ணணும் அங்க செய்து காமிக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இடதுபுறம் திரும்பினால் இடதுபுறமாக போ வெட்டு, வலதுபுறம் திரும்பினால் வலதுபுறமாக போ வெட்டு. அப்படின்னா இந்த பட்டயத்தை எந்த டைரக்ஷன்ல அங்க எசேக்கியேல் காமிக்கிறாரோ அந்த டைரக்ஷன்ல பாபிலோன் ராஜா போகிறார். எங்க இருந்து வந்து எப்படி போகிறார் அப்படிங்கறத நம்ம பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள். ஏன் இப்ப இந்த ஒரு இவ்வளவு பெரிய சங்காரம் மீண்டும் தேவன் ஒரு அங்க ஒரு சூழல் வைக்கிறாங்க, எதனால இந்த சங்காரம் அப்படின்னு புரிஞ்சு எசேக்கியேல் அப்படின்னு எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானும் கையோடே கை கொட்டி என் உக்கிரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். சோ கை கொட்டுதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நம்ம எதிரி வீழ்ச்சி அடையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏரியாமே ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? இப்ப ஒண்ணு வேணும், உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தோம்னா பாகிஸ்தான் அவுட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம ஏரியாம கை தட்டுவோம் இல்லைங்களா? இது என்ன ஒரு கோபம், என்ன கோபம் ஒண்ணுமே இல்லை, ஒரு சும்மா ஒரு அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், கேம் இன்ட்ரெஸ்ட், ஒரு நாட்டுப்பற்று. அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் வரும்பொழுது உடனே என்ன பண்ணிடுவோம், கை தட்டிடுவோம். அதான் இங்க தேவன் அங்க சொல்ல வராங்க, நானும் கையோட கை கொட்டி நுக்குரத்தை ஆற பண்ணுவேன். அப்படின்னா அவருக்கு கோபம். யார் மீது கோபம்? இஸ்ரேல் ஜனங்கள் மீது கோபம். எவ்வளோ முறை அங்க அங்க அவருடைய கண்ணின் இமை போல பாதுகாத்தாலும், கழுகின் மேல சுமந்து வந்தாலும், தன்னுடைய மனைவியாக அங்க கைப்பிடித்து வந்த நாயகராக இருந்த நாட்கள்ல
வயலின் பயிரை போல எகிப்தில் இருந்த பொழுது என்னுடையவளாக்கினேன் என்று தேவன் எவ்வளவு கிருபையாக அவர்களை அழைத்து வந்து அங்க வனாந்திர பிரயாணத்தில் எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு வழிநடத்தல்கள், மேக சங்கம், அக்னி சம்பம், எப்படிப்பட்ட 40 வருஷம் செருப்பு கிளியில சட்ட கிளியிலனா இதெல்லாம் எப்படிப்பட்ட வழிநடத்துதல். இதெல்லாம் செஞ்சுட்டு அவர்கள் துரோகம் பண்ணும் பொழுது தேவனுக்கு முதுகை காட்டி பாகாலுக்கு முகத்தை காட்டின இந்த ஜனங்களுக்கு எதிராக தேவனுடைய உக்கரத்தை ஆற பண்ணுவேன் நாங்க சொல்லுகிறதா பாருங்க. கோபத்தை தீர்த்துக்கிறாரா இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வரக்கூடிய கோபம் பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து படிச்சிருக்கிறோம், வாசிக்கலாம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். சோ தேவனுடைய நீதி இறங்கும். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட தேவ நீதி இறங்கி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். தேவன் வந்து அங்க பழி வாங்குறதுக்கு காரணரா, தேவன் இப்படி அழிப்பாரா? அப்படி கிடையாது. தேவனுடைய சொல்லப்பட்ட நீதி, இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை, இந்த பிரகாரம் நீங்க செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு தீமை. இது தேவனுடைய நீதியாக நியாயப்பிரமாணத்தில் 3600க்கு மேற்பட்ட கட்டளைகளில் எழுதப்பட்ட ஒரு கட்டளை. அப்ப தேவ நீதிக்கு எதிராக போகும் பொழுது அந்த தேவ வசனம் நீதி நம்மளை என்னாக்கும், அங்க நியாயத்திற்குள் கொண்டு போகும். தேவன் கோபம் அங்க அழிக்கிறது கிடையாது. சோ எந்த இடத்துலயுமே தேவன் அழிச்சிட்டாங்க, தேவன் கோபம் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறாருன்னு வசனம் இருக்குது, இப்படி கோபம் கொள்கிறாரே அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தேவனுடைய நீதி அங்க செயல்படுகிறது. இப்படி எல்லாம் நடக்காது, நடந்தா இந்த பிரச்சனை வரும். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது அந்த நீதி அங்க வந்து செயல்படும். தேவனுடைய குணலட்சணங்கள்ல ஒரு நீதி அங்க வந்து செயல்படும். அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ளணும். ஆக இங்க என்னுடைய உக்கரத்தை நான் அவர்கள் மேல் தங்கும் பொழுது ஆற்றிக்கொள்வேன் அப்படின்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம் உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாய் இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். இதுதான் எசேக்கியேல்ட்ட தேவன் சொல்றார், கைத்தட்டி சொல்லுங்கிறார். எப்படி வந்து உங்களை வந்து பெருக பண்றதுக்கு, வயலின் பயிரை போல் இருக்கும் பொழுது நீ என்னுடையலானாய். தேவன் எடுத்துக்கொண்டார் மனைவியாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை, இஸ்ரேல் அந்த ஜனங்களை தன்னுடைய மனைவியாக தேவன் நாயகராக இருந்து கைப்பிடித்த நாளில அவர்கள் அப்படியே அரவணைச்சு பார்வோன் இருந்து காப்பாத்தி அந்த இஸ்ரேல் வனாந்திர பயணத்தை கூட்டு வந்து வழி நடத்துறார். கண்ணினிமை போல பாதுகாத்தாங்க. ஆனா அவர்கள் முதுகை காமிச்சது நிமித்தமாக பாகாலுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை எல்லாம் பாகாலுக்கு கொடுத்ததுனால, தேவனுடைய முதற் பேரான பிள்ளைகளை கொண்டு போய் பாகாலுக்கு பலி கொடுத்ததுனால எவ்வளவு அவர்கள் மீது பெருக, அவர்கள் மீது ரம்மியமாய் இருந்தாரோ அதே போல அவர்களை அழிக்க அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார் என்கிற நீதி இப்பொழுது 3வது அட்டாக்ல என்ன ஆகுதுன்னா இறங்குகிறது. இதுதான் தேவனுடைய கோபமாக காட்டப்பட்டிருக்கு. தேவனுக்கென்று கோபமானா தேவனுடைய குணலட்சணங்கள்ல கோபம் என்பதே இல்லை. தேவனுடைய பிரதான குணலட்சணங்கள் 4 நம்ம பார்த்துட்டோம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே. அதுல கோபம் இல்லை. அப்ப கோபம் எதுக்குள்ள வருதுன்னா, தேவனுடைய குணலட்சணங்கள் நீதி என்கிற குணலட்சத்துக்குள்ளாக நீதியை செய்யாத பொழுது அது அங்க கோபமாக என்ன ஆயிரும், இறங்கி அதம் பண்ணிரும். அது ஒரு பார்ட் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லாக. எப்படி நேபுகாத்நேச்சர் வருகிறார், எந்த டைரக்ஷன் வந்து வரணும், வந்து எங்க நிக்கணும், நின்ன பிறகு எப்படி போகணும் என்கிற விஷயங்கள் இப்ப எசேக்கியேல் செஞ்சு காமிக்கணும். பாபிலோன் ராஜா வருவதற்கு முன்பதாகவே வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். ஒரு பட்டயம் வரப்போகிறது. அந்த பட்டயம் ஏற்கனவே துலக்கப்பட்டு கூர்மையாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு 3வது அங்க படையெடுப்பு சங்காரம், முற்றிலும் சங்காரத்திற்காக பதப்படுத்தப்பட்ட அந்த பட்டயம் தேவன் கொடுத்திருக்கிறாங்க கையில, நேபுகாத்நேச்சர் கையில. இப்ப அந்த பட்டயம் என்கிற பாபிலோனுடைய படையை எடுத்துக்கொண்டு ராஜா வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்து கொள்ளணும். எங்க குறிச்சுக்கணும் 2 வழிகள்னா, அங்க
நகரத்துக்கு உள்ள வர முனையில, நகரத்துக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே 2 பட்டணங்களுக்கு போற 2 வழிகளை குறிக்கணும். அது ஒரு பட்டணம் எருசலேமா இருக்கணும், இன்னொரு பட்டணம் குறிப்பிடப்படல, பின்னாடி வரக்கூடிய வசன பகுதியில் இருக்கு. சோ அங்க நின்னுக்கணும், அந்த வழியில அந்த புரிஞ்சுக்கணும். சோ ஒரு தேசத்திலிருந்து வரணும். இந்த பட்டயம் எங்க இருந்து வரும்னா ஒரு தேசத்திலிருந்து வரணும். நேபுகாத்நேச்சர் என்ன செய்ய போகிறாரோ அதை என்ன பண்ணணும், இவர் செஞ்சு காமிக்கணும். ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல இருந்து வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். திருவிவிலியம். மானிடா, பாபிலோன் மன்னனின் வாள் வருவதற்கென்று நீ 2 சாலைகள் அமை. அவ்விரண்டும் ஒரே நாட்டினின்று புறப்பட வேண்டும். ஒரு கை காட்டியை செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை. சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, அந்த ஒரு ஊருக்கு முன்னாடி 2 வழி பிரியும். பாபிலோன் ராஜா எங்க இருந்து வர்றாரு? வடக்குல இருந்து வர்றாரு. சோ அவரு வர்றது ஒரே தேசம், ஒரே வழி. பாபிலோன்ல இருந்து அப்படியே வரார், ஒரு இடத்துல நிக்கணும். அந்த இடத்துல இருந்து ரோடு 2ஆ பிரியும். இவர் அந்த மாதிரி டிசைன் பண்ண எசேக்கியேல் 2ஆ பிரியும். 2 இடத்துலயும் என்ன பண்ணும், கை காட்டி வைக்கணும். பாருங்க, கை காட்டி வைக்கணும். ஒரு பக்கம் ஒரு பட்டணத்துக்கு போகுது, இன்னொரு ரோடு இன்னொரு பட்டணத்துக்கு போகுது. 2 பக்கம் கை காட்டி வச்சுட்டு அங்க எசேக்கியேல் என்ன பண்ணணும், அங்க நிக்கணும். அதாவது பார்க்கும் பொழுது யார் வராங்கன்னா, பாபிலோன் ராஜா பட்டயத்தை எடுத்துட்டு வரார். எங்கிருந்து வராருன்னா பாபிலோன்ல வரார். எங்க நிக்கணும்னா நகரத்துக்கு முன்னாடியே 2 நகரத்துக்கு போற வழி ஒரு இடத்துல நிக்கணும். அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சா 2 வழி 2 பட்டணத்துக்கு. ஒண்ணு பாருங்க சகோதரங்க போட்டாங்க. லெப்ட் சைட்ல இருக்கிறது ரப்பா, அந்த அம்மோன் புத்திரர் இருக்கக்கூடிய பகுதி, அங்க போகும். அது பார்க்கும்போது உங்களுக்கு இடதுபுறம் லெப்ட் சைடு, ரைட் சைட்ல வலதுபுறம் எருசலேம் அரணான பட்டணம். அங்க போகுது. அந்த முனையில இப்ப பாபிலோன்ல இருந்து நேரா அந்த முனையில எசேக்கியேல் நிக்கணும். இதே மாதிரிதான் பாபிலோன் ராஜா வருவார். அதுக்கு முன்பதாக இந்த மூப்பர்கள்லாம் செஞ்சுக்காம, மூப்பர்களுக்கு முன்னாடி எசேக்கியேல் என்ன பண்ணுங்க, ஒரு டிரா பண்ணி பெருசா ஒரு நிக்கிற அளவுக்கு பெருசா வரைஞ்சு அங்க குச்சி நட்டு 2 வழி மாதிரி போட்டு நடுவில் நின்னுக்கணும். கையில என்ன பண்ணிருக்கணும், பட்டயத்தை பிடிச்சிட்டு நிக்கணும். இதெல்லாம் செஞ்சு காமிக்கணும் எசேக்கியேல் மூப்பர்களுக்கு முன்பாக. சோ பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அங்க பார்க்கும் பொழுது வாசிட்டீங்களா? 20 வாசிட்டீங்களா? எசேக்கியேல் 21:20 வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, பாபிலோன்ல இந்த வழி வருது. நேரா அம்மோன் புத்திரர் இருக்கக்கூடிய ரப்பா பட்டணத்துக்கு அப்படியே ஒரு சைடு ஒரு வழி போகுது. இன்னொரு வழி எருசலேம் அரணான பட்டணம், இந்த எருசலேமுக்கு போற ஒரு வழி போகுது. 2ம் அந்த ஜாயின் பண்ற முக்குல இப்ப எசேக்கியேல் அங்க நிக்கணும். நேரா எருசலேமுக்கு நேபுகாத்நேச்சர் போயிடக்கூடாது. இதெல்லாம் ஏங்கிறது பின்னாடி விளக்கம் கொடுக்கிறார். இப்படிதான் நேபுகாத்நேச்சர் வந்தார். சார் வந்தவனங்க நிக்கிறார் முனையில. ஒண்ணு இந்த பக்கம் ரப்பா பட்டணத்துக்கு போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் எருசலேம் பட்டணத்துக்கு போகணும். என்ன எதை சூஸ் பண்றாங்கிறது தெரியல. ஆனா இங்க எசேக்கியேல் அங்க நிக்கிறத பாக்குறோம் சகோதரன் சோர்களே. 2 வழி, ஒன்னு ரப்பா பட்டணத்துக்கு போகுது, இன்னொன்னு எருசலேமுக்கு போகுது. அந்த பிரிகிற வழியில எசேக்கியேல் ஏன் நிக்கணும்? பிரிகிற வழியில உண்மையிலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ஏன் நிற்கணும்? ஏன் நிக்கணும்னா வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழி பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். சோ நேபுகாத்நேச்சர் 3வது அட்டாக்ல முடிச்சிட்டாருன்னு பொதுவா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் வரக்கூடிய வழி எப்படிலாம் வந்தாருன்னு தேவன் அந்த ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் கூட நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டுங்கிறதுக்கோசரம் இவ்வளவு ஆழமான காரியங்கள் அங்க சொல்லுகிறத பார்க்கணும். சோ அந்த பாபிலோன்ல இருந்து வராரு நேபுகாத்நேச்சர், அங்க நிக்கிறாரு. 2 சாலைகள் பிரிகிற இடத்துல நிக்கிறார். எதுக்கு நிக்கிறாருன்னா சகுனம் பார்ப்பதற்காக நிக்கிறார். சகுனம் எந்த வழியில போகிறது? ரப்பா பட்டணத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் அந்த நகரத்தை டெமாலிஷ் பண்ணுமா, இல்ல எருசலேமுக்கு போய் எருசலேமை ஃபர்ஸ்ட் டெமாலிஷ் பண்ணுமா? தீர்க்கதரிசன பிரகாரம் பொருள்ல எது முதல்ல அழிவு? நேபுகாத்நேச்சர் என்கிற இயேசு கிறிஸ்து
மூன்றாவது வருகையினுடைய இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ்ல ரப்பா பண்ணதுக்கு அழிவா எருசலேம் பண்ணதுக்கு அழிவா? சோ ரப்பா பண்ண என்னன்னு தெரியும், நமக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், பொருள் கொண்டு போக முடியும் இல்லையா? ஆக பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்வுல பாபிலோன் ராஜா அந்த முக்குல வந்து நிமித்தம் பார்ப்பதுக்காக நிக்கிறாரு. திருவிழியத்துல பாத்தீங்கன்னா நிமித்தம் வரும். நிமித்தம்னா சகுனம் பார்க்கறது நிக்கிறார். அம்புகளை உருக்கி போடுகிறாராமா, குலதெய்வ சிலைகளிடம் திருவுளம் கேட்கிறாராமா, ஈரலால் நிமித்தம் பார்க்கிறார். அந்த காலத்து புறஜாதி ராஜாக்கள் பொதுவாகவே இன்னைக்கு கூட செய்யறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல கூட எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே குறி கேட்கறாங்க. அந்த குலதெய்வம் விக்கிரங்கள்ட்ட போய் என்ன பண்றாங்க, குறி கேட்கறாங்க. 2 பூ வைக்கிறாங்க காதுல. இந்த பக்கம் பூ விழுந்தா சக்சஸ், இந்த பக்கம் பூ விழுந்தா ஃபெயிலியர்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க நம்ம புறஜாதி சகோதரர்கள். ஸோ அந்த சிலைகிட்ட போய் பூ வச்சு பார்த்தாங்கன்னா பூ வச்சு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பக்கம் விழுதோ அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அடுத்த காரியத்துக்குள்ள போறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பழங்காலத்து ராஜாக்கள் வந்து இந்த மூன்றையுமே செய்து பார்க்காம போருக்கு போக மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரிகிற சாலையில் நின்று அம்புகளை உருக்கி போடுவாங்க. அம்புகளை உருக்கி போடுறதுன்னா அந்த சீட்டு குலுக்கி போடுற மாதிரி ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா? ஒரு குச்சியில வந்து எஸ், ஒரு குச்சியில எஸ்னும், ஒரு குச்சியில நோனும், ஒரு குச்சியில வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த மாதிரி இவங்களே எழுதி ஏதோ ஒரு மார்க் பண்ணி அவங்க லாங்குவேஜ்ல இந்த மாதிரி எஸ் நோ, அது வந்து இன்னொன்று வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ எழுதி குலுக்கி போட்டு என்ன வருதோ அதன் பிரகாரம் தான் அவங்க செய்வாங்களாம். ஸோ நேபுகாத்நேச்சர் இந்த மாதிரி அங்க செய்ததாக இங்க சேக்கியல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும், சகுனம் பார்க்கிற, நிமித்தம் பார்க்கிற, அம்புகளை உலுக்கி போடுகிற, குலதெய்வத்திடம் திருவுளம் கேட்கிற, ஈரலால் சரி பார்க்கிற விஷயங்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து அந்த காலத்து ராஜாக்கள் அவர்கள் வந்து எல்லாருமே செய்திட்ட விஷயங்கள். சொல்ல போனா லெப்ட் சைடு போறதா ரைட் சைடு போறதா, சண்டைக்கு போறதா போகக்கூடாதா அப்படின்னு கூட அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கூட செய்திருக்கிறாங்க. புறஜாதி ராஜாக்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் கூட செய்திருக்கிறாங்க. ஓசியா தீர்க்கதரிசி இதை குறித்து பதிவு செய்யும் பொழுது ஓசியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசிதன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள். என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள்? கட்டை உருட்டி போட்டு போலாமா வேணாமா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேணாமா என்ன பண்ணிருக்கிறாங்க, முடிவு பண்ணிருக்கிறாங்க. கட்டை உருட்டி போட்டு. இந்த மாதிரி பைபிள்ல வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? பரிச்சயமான ஒரு பகுதி, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. கட்டையினால குறி கேட்கறது பைபிள்ல வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? ஈவன்ஸ் பைபிள் சரித்திரத்துல யோனா என்னாச்சு? கப்பல்ல இருக்கும்போது கட்டை உருட்டி சீட்டு போடுறது, சீட்டை உழுக்கிறது, கட்டை உழுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். சரி, என்ன சொல்ல வர்றாருன்னா, என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், கேட்டாங்க. சீட்டு போடுகிறார்கள், போட்டாங்க. எல்லாமே ஒரே விஷயம்தான். சோ தேவனிடத்துல போய் கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாதாரண பொருளை உருட்டி 2ல ரெட்டையா ஓத்தையா அந்த விஷயங்கள் இதா அதா அப்படி உருட்டி பார்த்து எடுக்கிறது, குத்து மதிப்பா ஏதோ ஒரு விஷயம். அப்படிதாங்க யோனா குழுந்தது சீட்டு இல்லைங்களா? ஆக இப்படிலாம் ஒரு விஷயங்கள் அங்க பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காம கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த வழியை தான் புறஜாதி ராஜாக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லா ராஜாக்களுமே இப்படிதான் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ, இந்த வழியில போலாமா போக கூடாதா, கட்டையிட்ட கேட்பாங்க. சோ அந்த ஒரு சூழல் தான் பார்க்கிறோம். அங்க ஒரு அம்மோன் புத்திரருக்கு எதிராக போக வேண்டுமா, எருசலேமுக்கு எதிராக போக வேண்டுமா? இப்ப என்ன பண்றாரு, அந்த முக்குல நின்றுட்டு என்ன பண்றாருன்னா விஷயங்கள் கட்டையிட்ட உருட்டி போடுறாரு. குலதெய்வ சிலையிடத்துல வந்து அங்க குறி கேட்கிறாரு, ஈரலால் 3வது குறிப்பாக்குறாரு, வாக்கு கேட்கறதெல்லாம் செய்யறாங்க. அங்க சந்தியில வந்து நின்ட்டாரு, கட்டை போட்டு பாக்குறாரு, தெய்வ வாக்கு கேட்கிறாரு. ஈரலால் அந்த குறி பார்க்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ராஜாக்கள் வந்து போருக்கு போகும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்ட பலி செலுத்துவாங்க. அவர்களுடைய அந்த ஒரு விக்கிரங்களுக்கு ஆட்ட பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி முடிச்ச பிறகு அந்த ஆட்டை வெட்டி பார்க்கும்போது ஈரல் வந்து எந்த டேமேஜ் ஆயிருக்க கூடாது. டேமேஜ் ஏதோ ஆயிருந்ததுன்னா அது அவங்க கடவுள் அந்த பலியை அங்கீகரிக்கல, போருக்கு போக வேண்டாம்னு முடிவு எடுத்துருவாங்க. அது முழுமையாக சேதப்படாமல் அப்படி முழுமையா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா தேவன் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு பலியாக அவங்க என்ன அவங்க கடவுள்
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக என்ன பண்ணுவார்னா அவங்க வந்து அந்த புரிஞ்சுக்குவாங்க. அது சரியா இருந்துச்சுன்னா போருக்கு போலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அங்க போவாங்க. ஆக இந்த விஷயங்கள் எசேக்கியேல் பண்ணணும். எசேக்கியேல் பண்ணுகிறத மூப்பர்கள் பார்க்கணும். மூப்பர்கள் பார்த்ததை போய் எருசலேம்ல இருக்கக்கூடிய சிறையிருப்பு வரக்கூடிய ஜனங்கள்கிட்ட சொல்லணும். மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்பி உடனடியாக பாபிலோன் தேசத்துக்குள்ள வரணும். மற்றவர்கள்லாம் சங்காரமாக வேண்டுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நேபுகாத்நேச்சர் எந்த பக்கம் போகணும்? ரப்பாக்கு போகணுமா, அம்மோன் புத்திர பக்கம் லெப்ட் சைடு போகணுமா, இல்ல ரைட் சைடு எருசலேமை நோக்கி அவருடைய படை வர வேண்டுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பதில் அவர் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த நிமித்தம் பார்ப்பதின் நிமித்தமாக, இந்த சகுனம் பார்த்ததில் முடிவு நேபுகாத்நேச்சருக்கு என்ன கிடைச்சது, எசேக்கியேலுக்கு என்ன சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் வருவதற்கு முன்பதாகவே எசேக்கியேல் தேவன் சொன்ன விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 22 வசனம். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். வலதுபுறத்துல உண்டாயிருச்சான். வலதுபுறத்துல என்ன இருக்கு? எருசலேம். லெப்ட் சைடு பார்க்கும்போது ரப்பா பட்டணம், ரைட் சைடு எருசலேம். இப்ப வலதுபுறம்னா ரைட் சைடு. இப்ப வலதுபுறத்துல பார்க்கும்பொழுது சகோதரன் சகோதரர்களே, எருசலேமுக்கு போக அவனுக்கு சகுனம் கிடைத்தது. இந்த 3 விஷயத்துல அவன் நிமித்தம் எது கிடைச்சது அப்படின்னா, அந்த நிமித்தமாக அவனுக்கு வந்து எருசலேம் போக வலதுபுறமாக எருசலேமுக்கு போக குறி விழுந்து எருசலேமின் அரணை தகர்ப்பதற்கு அந்த மதிலெடுக்கும் இயந்திரங்கள், அந்த கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும், குரலை உயர்த்தி போர் கூச்சலிடுவதற்கும், மண்மீடு எழுப்புவதற்கும், முற்றுகை போடுவதற்குமான வழி அவனுக்கு வலதுபுறத்திலே அந்த ஒரு எருசலேமை நோக்கி அவனுக்கு உண்டாயிருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஏன் வந்து ரப்பாக்கு உழுவல? ரப்பா பட்டணத்துக்கு நேராக அவனுக்கு நிமித்தம் ஏன் விழவில்லை? அது ஒரு ரீசன் இருக்கு. பொருள் அது அருமையான ரீசன், நிழல்லையும் அது சரியான ரீசன் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. சோ இப்ப 21 அதிகாரம் வரைக்கும் அம்மோன் புத்திரரை குறிச்சு ஒரு பேர் கூட வரல. கவனிச்சிங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் பேர் வருது. அம்மோன் புத்திரர் ரப்பாங்கிற பட்டணம் வருகிறத பார்க்கிறோம். இனிமேட்டு அவங்க தான் வருவாங்க. 24 அதிகாரத்திலிருந்து அவங்க தொடர்ந்து அவங்க வர ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஆக அம்மோன் பட்டணம் பார்க்கிறோம். அம்மோன் பட்டணத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஏன்னா தேவன் அதனாலதான் இங்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மோன் பட்டணத்துக்கும் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். அம்மோன் பட்டணத்துக்கும் தேவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். அம்மோன் புத்திரருக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். என்ன சம்பந்தம்? எரேமியா இதை குறித்து பேசும் பொழுது எரேமியா 27 அதிகாரம் 1-4 வசன பகுதியில் வாசிக்கலாம். எரேமியா 27 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். சோ எரேமியா கயிறுகளையும் நுகங்களையும் கழுத்துல பூட்டிட்டு போய் என்ன சொல்லணும்னா, சிதேக்கியா ராஜாவை பார்க்க வரக்கூடிய அந்த குரூப் அப்படியே ஸ்தானாதிபதிகள், அந்தந்த தேச ஸ்தானாதிபதிகள் வராங்க. யார் வராங்கன்னா, ஏதோம் ராஜாவுடைய ஸ்தானாதிபதி வராங்க, மோவாப் ராஜா, அம்மோன் தேசம், தீரு தேசம், சீதோனியர், இவங்க எல்லாருமே வராங்க. தளபதிகள் வராங்க சிதேக்கியாவை பார்க்கறதுக்கு. இப்ப அவங்க கிட்ட போய் எரேமியா என்ன சொல்லணும்னா, அந்த கயிறுகளையும் அந்த ஒரு நுகங்களையும் கழுத்துல பூட்டிட்டு போய் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எசேக்கியேல் பண்ண மாதிரியே எரேமியா செய்ய சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்து வாசிங்க. எரேமியா 27 அதிகாரம் 5-6 வாசிங்க. எரேமியா 27 அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களை என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அம்மோன் புத்திரருக்கும்
எருசலேமுக்கு என்ன சம்பந்தம்? இப்பதான் சம்பந்தப்படுத்தி எரேமியா கொண்டு வர்றார். ஸோ ஒரு வழி அங்க லெஃப்ட் சைடு அம்மோன் புத்திரர் பட்டணத்துக்கு போகணும், ரைட் சைடு எருசலேம் பட்டணத்துக்கு போகணும். ஏன் இங்க தேவன் புதுசா அம்மோன் புத்திரர் கொண்டு வந்து காமிக்கிறார் அப்படின்னா, எல்லா தேசமும் யாரு கட்டுப்பட்டாகணும்? எருசலேம் மாத்திரமல்ல, எல்லா தேசங்களும் பாபிலோன் ராஜாக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சிதியாக்கா சொல்ல வர சிதேக்கியா ராஜா பார்க்க வர எல்லாத்துக்கும் சொல்ல வர்றாரு, சிதியாக்கா எப்படி சிறைப்பட்டு போவானோ அதே போல உங்கள் தேசங்கள் அனைத்தும் நேபுகாத்நேச்சருக்கு சிறைப்பட்டு போகும் அப்படிங்கறத எரேமியா என்ன பண்றாங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. எல்லா தேசங்களும் நேபுகாத்நேச்சர் கைக்கு போகிறது. ஒன்னு எருசலேம், மற்றொன்று அம்மோன் புத்திரருக்கு போகிற ரப்பா பட்டணம்னா என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் அம்மோன் புத்திரர் பட்டணம் மாத்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கு? ஒன்னு, ஒரு பக்கம் தேவனை அறிந்த ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், சிறையிருப்புக்கு போகக்கூடிய ஜனங்கள். இன்னொரு பக்கம் இருக்கிறது தேவனை அறியாத ஜனங்கள். அப்ப அம்மோன் புத்திரர் ஜனங்கள் மாத்திரம்தான் தேவனை அறியாத ஜனங்களா? தீருவின் குடிகள், பெலிஸ்திய குடிகள், இவங்கெல்லாம் தேவனை அறிந்த ஜனங்களானா யாருமே தேவனுடைய ஜனங்கள் அல்ல. அப்ப அம்மோன் புத்திரர் ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறார். எதற்கு அடையாளம்னா, தேவனை அறியாத ஒட்டுமொத்த புறஜாதிகளுக்கு அடையாளமாக அம்மோன் காட்டப்படுகிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவனை அறிந்த ஜனங்கள் எருசலேம் ஜனங்கள். புரியுதுங்களா? சோ ஒரு பக்கம் எருசலேம் தேவனை அறிந்த ஜனங்கள், இன்னொரு பக்கம் தேவனை அறியாத ஒட்டுமொத்த புறஜாதி தேசங்கள். சோ அப்படித்தாங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. அம்மோன் ராஜா ஒட்டுமொத்த புறஜாதி தேசங்கள் தலைவர், எல்லா தேசத்துக்குமே ரெஃபரன்ஸ் பண்றார். சோ எரேமியா இன்னும் ஒரு வார்த்தை அங்க ஆழமாக பேசும் பொழுது, எரேமியா 27ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால், அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ எல்லா ராஜ்யங்களும் நேபுகாத்நேச்சரை சேவிக்கணும். அம்மோன் புத்திரர் யாராக இருந்துட்டாலும் சரி, மற்ற எல்லா புறஜாதி தேசங்களும், தேவனுக்கு கீழ்ப்படியாத தேசங்களும் அங்க நேபுகாத்நேச்சர் கட்டுப்பட்டாகணும். இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் எருசலேமுக்கு அழிவு? ஒட்டுமொத்த உலகத்துக்கு பின்னாடி ஏன் அழிவு? கிறிஸ்துவ மண்டலத்துக்கு மாத்திரம் இப்ப ஏன் அழிவு என்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது, இதுதான் நிழல்ல பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தேசங்களுக்கு ரெப்ரசண்டா இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு ஃபர்ஸ்ட் அழிவு இல்ல. நிமித்தம் எங்க விழுந்தது அப்படின்னா, எருசலேம் நோக்கிதான் நிமித்தம் நேபுகாத்நேச்சர் போறதுக்கு விழுந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த புறஜாதி நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலமாகத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக போயிட்டாங்க. நீங்க ராஜாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜனங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய புறஜாதி ஜனங்கள், புறஜாதி ராஜா கூட இவர்கள் தொடர்பு வைத்த நிமித்தமாகத்தான் தேவனுக்கு எதிராக பாகாலுக்கு நோக்கி வணங்கக்கூடிய தோப்பு விக்கிரக ஆராதனை, அந்த தொழுகங்கள் எல்லாம் கட்டுவதற்கான கற்றுக்கொண்ட விஷயங்கள் எங்க இருந்துன்னா புறஜாதிகள்கிட்ட இருந்து, உலகத்திடம் இருந்துதான் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் அந்த ஒரு அருவருப்பை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். என்றைக்கு உலகத்தோடு கிறிஸ்துவ சபை ஐக்கியமாச்சோ இல்லைங்களா, 3வது நூற்றாண்டுல கிபி 325 நிசையன் மாநாட்டுல அநேக பிஷப்புகள் கூடியிருக்கும் பொழுது அரசனுடைய ஆதரவு வேண்டி அந்த அர்த்தனேசிஸ் என்கிற போப், அந்த பிஷப், அவர் எடுத்த முடிவு அரசுக்கு ஆதரவாக சத்தியத்துக்கு எதிராக போயிட்டார். இப்படியாக உலக கிறிஸ்தவர்கள் அங்க தவறி போனதற்கு காரணம் இந்த அம்மோன் புத்திர ரெப்ரஸ் பண்ணுகிற புறஜாதி ராஜாக்கள். அன்றைக்கு நிழல்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் கெட்டு போனதுக்கு, தேவனுக்கு எதிராக போனதுக்கு காரணம் அவர்களை சுற்றி இருந்த புறஜாதி தேச ஜனங்களாலும் ராஜாக்களாலும் அவர்கள் அங்க கெட்டு போனதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களாக. 3வது அட்டாக்ல நேபுகாத்நேச்சர் யார ஃபர்ஸ்ட் அழிக்க வரார்னா எருசலேம் அழிக்க வரார். ஏன் ஃபர்ஸ்ட் எருசலேம் அழிக்க வரார்னா, எருசலேம் அழிவதை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதி தேசங்கள் பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவா? அப்ப எங்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு? தேவனை தெரிந்த ஜனங்களுக்கே இப்படி ஒரு சங்காரம்னா, தேவனை தெரியாம எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, அங்க தேவனுடைய திட்டம் என்பதற்காக, அம்மோன் புத்திரர் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சூழல்
முதல்ல எருசலேம் அளிக்கப்படுகிறது. பொருள்ல மிகச்சரியாக அது பொருந்தி வருகிறது பார்க்கிறோம் சகோதரர்களே. வசனம், அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21 அதிகாரம் 23 வசனம். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும், ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆணையிட்டவர்கள் யாருன்னா சிறைப்பட்டு வரக்கூடிய ஜனங்கள். அவங்களுக்கு முன்பாக என்ன ஆகும்? இப்பதான் சும்மா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. எசேக்கியேல் எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். எங்களை வந்து சரண்டராயிரு அடிமையா போயிருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேச்ச விட்டுருங்கப்பா. அந்த ஒரு சூழல் இல்லைங்களா? அவங்களுக்கு அது பொய்யா தோன்ற விஷயங்கள், இவர் செய்து காண்பிக்கிற விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள், சங்காரம் வரப்போகிறது என்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பொய்யாக தோன்றுகிற விஷயங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனால் தேவன் நேபுகாத்நேச்சர் மூலமாக அவருடைய துரோகத்தை நினைப்பார். ரோமன் கத்தோலிக்க பைபிள் இந்த வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21 அதிகாரம் 23 வசனம். திருவிவிலியம். ஆனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களின் பார்வையில் இதெல்லாம் பொய்க்குறியாக தோன்றுகிறது. ஆனால் அவர்களது குற்றம் மறக்கப்படாமல் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவர். கண்டிப்பா அவர்கள் வந்து சிறைப்பட்டு போவார்கள். தேவனுடைய கோபம் இப்படியாக அங்க என்ன பண்ணும்? ஊற்றப்படுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. இது நேபுகாத்நேச்சருடைய 3வது அட்டாக்கினுடைய அந்த ஒரு வருகிற ஒரு வழி, வருகிற ஒரு சூழல். நம்ம இப்ப எதோடு இந்த ஒரு கடைசி கால பகுதியில கம்பேர் பண்ணணும்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக வரப்போகிற அவருடைய 2ஆம் வருகையினுடைய 3rd ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ்ல மகா உபத்திரவ காலத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரம் எங்கிருந்து வரார்? வடக்கிலிருந்து வருகிறார். வந்து நிற்கிறார். 2 வழி போகிறது. முக்குல நிற்கிறார். 1 கிறிஸ்துவ மண்டலம், யூதர்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலம். இன்னொரு அம்மோன் புத்தருக்கு அடையாளமா இருக்கிற ஒட்டுமொத்த உலகம். 2 பார்ட்ல 2 முனையில் நிற்கிறார். இப்ப அவர் எது நிமித்தம் தான் போயாகணும்? எந்த பக்கம் தான் போயாகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எருசலேமுக்கு நேராக தான் போயாக வேண்டிய அவசியம். எருசலேமுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்துக்கு மாத்திரம்தான் முதலில் நேபுகாத்நேச்சர் என்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போக வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் தான் கிறிஸ்துவுக்கு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து கண்ட்ரோலுக்கு இல்லாம இருக்கிறாங்க. யூத ஜனங்கள் தேவனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து தேவனுக்கு கண்ட்ரோல் இல்லாதது போல இன்று ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் கிறிஸ்துவுக்கு ஆதரவாக இருக்கிறதாக தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் அழிவு அங்க. 2வது உலகத்து யாருக்குமே நேபுகாத்நேச்சர் கண்ட்ரோல் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கிறிஸ்துவுடைய கண்ட்ரோலுக்கு இன்னும் வரல. வர வேண்டியது கட்டாயமா இருக்குங்கிறத பாக்குறோம் சகோதரர்களே. நேபுகாத்நேச்சரை சேவிக்காத எந்த தேசமாக இருந்தாலும் அது கவிழ்க்கப்படும், அழிக்கப்படும் என்பது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில உலகத்தில் எந்த தேசமாவது, எந்த ஜாதியாவது, எந்த மனிதனாவது கிறிஸ்துவு கட்டுப்படவில்லை என்றால் மகா உபத்திரவ காலத்தில் சங்காரமாவது நிச்சயங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக எருசலேம் தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, பாபிலோன் தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது பொருள்ல. ஆக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒட்டுமொத்த உலகம் என்கிற அம்மோன் புத்திரருக்கு போகாம அவர்கள் பார்க்கும்படியாக, அவர்கள் பார்த்து பயப்படும்படியாக முதல்ல எங்கதான் போறார்னா கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக போகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. பாபிலோன் அழிக்க போகிறார். ஏன்னா உலக ஜனங்களுக்கு பாபிலோன் தேவன் மாடலாக வைக்க போகிறாங்க. தப்பு செஞ்சா எப்படிப்பட்ட அழிவுங்கிறத ராஜ்யத்துல வந்து ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பாபிலோன் வடக்கில் இருக்கிற பாபிலோன்ல இருந்து அப்படியே வரார். அந்த நேரம் கிறிஸ்துவ மண்டலத்துக்கும் ஒட்டுமொத்த உலகனுக்கும் நடுவாக நின்று தேவனுடைய நிமித்தம் அங்க பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவ மண்டலத்தை அழிப்பதற்காக அங்க போகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. எப்படிப்பட்ட அழிவு நிழல்ல 3வது அட்டாக்ல பட்டயம் 3வது முறை இரட்டித்து வல்லமையாக வருகிறது போல. புதிய ஏற்பாடுல இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள் வசனம் ஞாபகம் இருக்கா? படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம். வெளிப்படுத்தல் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 18:6 வாசிங். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். ஆதிகால பரிசுவான்கள் அந்த ஒரு 6ஆம் காலகட்ட சபை முடிவு வரைக்குமே பார்க்கிறோம். பரிசுவான்களை அந்த 3ஆம் காலகட்ட சபையில் இருந்து போப் மார்க்கம் அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க. அநேகரை கொலை செய்தாங்க. தேவனுக்கு கோபம். யார் மேல கோபம்னா
இந்த பாபிலோன் மீது தேவனுடைய பிள்ளைகளை சிங்கங்களுக்கு முன்பாக கொடூரமான முறையில 2ஆம் காலகட்ட சபையெல்லாம் கொலை செய்தாங்க இல்லைங்களா? தவறான போதகத்தை வைத்து கொலை செய்தாங்க. அதை உண்ண சொன்னாங்க, தப்பான போதனையை உண்ண சொன்னாங்க. அதன் நிமித்தமாக சாப்பிட மாட்டேன் நிமித்தமாக சாகடிக்கப்பட்டாங்க. சத்தியத்தை கேட்டவர்கள் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனாங்க. சத்தியத்தை பேசின பரிசுவான்கள் வாயில வெடிமருந்த போட்டு வெடிக்க வச்சாங்க. கொடூரமான முறையில லட்சக்கணக்கான கிறிஸ்துவ ஜனங்கள் இந்த போப் மார்க்கத்தால் சாகடிக்கப்பட்டாங்க. 5 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் செத்ததற்கு கடந்த போப் ஜான் பால் II கோவால மன்னிப்பு கேட்டதாக அந்த பத்திரிகையில் நியூஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். 5 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்களை போப் மார்க்கம் கொலை செய்தாங்க. தேவனுடைய ஜனங்களை மது ஊற்றி கொடுத்தாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, தவறான சத்தியத்தை வச்சு உங்களை கொன்னாங்க. நீங்க சரியான சத்தியம் என்கிற பட்டயத்தை எடுத்து 2 முறை அங்க புடமாக்கப்பட்ட அந்த பட்டயத்தினுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுங்க, ரட்டித்து கொடுங்க. சும்மா ஒரு முறை நல்ல சத்தியத்தை சொன்னாவே கோபம் வருது அவங்களுக்கு. 2 முறை போர்ஸா சொன்னா என்ன ஆயிருவாங்க? உச்சக்கட்ட கொலவரிக்கு போய் அவங்களே ரத்தம் வெடிச்சு அவங்களே செத்துருவாங்க. இதுதான் சூழல். அவங்க தவறான போதகத்தில் நம்மளை சாகடிச்சாங்க. நம்முடைய முன்னோர்களை 5 கோடி கிறிஸ்தவர்களை சாகடிச்சாங்க. சபையின் சரித்திரத்துல 1260 வருட காலப்பகுதியில டார்க் ஏஜஸ்ல. இப்ப தேவன் சொல்றாரு, சத்தியம், உண்மையான சத்தியம் என்கிற பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம், 3ஆம் தரம் ரட்டித்து வரக்கூடிய அந்த பட்டயம் இன்னைக்கு நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டயத்தை வைத்து இரட்டிப்பாக கொடுங்கள். வருகிறவர்கள் வரட்டும், வராதவர்கள் சாகட்டும். பட்டயம் 2 மடங்காக சார்பா இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட பட்டயம் ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்னைக்கு நம்ம தான் அது சரியான ஆளுங்கிறத பாக்குறோம். சகோன்னு சொல்லு, மிருகங்களை வைத்து கொலை செய்தாங்க ரொம்ப கொடூரமாக. கர்ப்பிணி பெண்களை மரத்துல கட்டி போட்டு மாடுகள், முட்டுகிற மாடுகளை விட்டு குத்த விட்டு வயிற்று கிழிந்து குடல்கள் எல்லாம் சரிகிற அளவுக்கு கொடூரமான முறையில கொத்து கொத்தாக இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? சகோதரிகளை முடிய மரத்துல கட்டி தொங்க போட்டு கீழே நெருப்பு கொளுத்தி விட்டுருவாங்க. அவங்க கதறுகிறதுல குலுங்குகிறதுல அந்த முடி பிஞ்சு நெருப்புல உளுந்து அதெல்லாம் அந்த வயலின் வாசிச்சுட்டு நீரோமன்னன் கேட்பாரு, ரசிப்பார். அவர்கள் அழுகுரல் அந்த அரசனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமான போதையை கொடுக்கும். இப்படியெல்லாம் வன்மையாக கொடூரமாக தேவனுடைய ஜனம் கொல்லப்பட்டதற்கு பதிலாக இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். சத்தியத்துக்குள்ள கலைகளை விதித்த அந்த கலை விதித்த அந்த அமைப்பை உண்மையான பட்டயத்தை கொண்டு கோலை வெட்டி வீசுங்கள். நம் கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் செய்த பாவங்கள் வானம் பரியந்தம் ஏறியதுனால தேவன் இப்ப நினைவு கூறுகிற காலம். வெளிப்படுத்தல் 18:5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். சோ பார்க்கிறோம் சகோன் சோழர்களே. ஆக முதல்ல எது அழியணும்னா எருசலேம் அழியணும். பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் அழிவுக்குள்ள வரணும். கிறிஸ்துவ மண்டலம் அழிகிறத ஒட்டுமொத்த அம்மோன் புத்திரருக்கு அடையாளமா இருக்கக்கூடிய உலகம் பார்க்கணும், பார்த்து பயப்பட வேண்டும். இன்று மகிழ்ச்சியில் திளைத்திருக்கக்கூடிய சுயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய உலகம் கிறிஸ்துவ மண்டலம் அழிகிற அந்த அழிவை பார்த்து அங்க அழக்கூடிய ஒரு சூழல்ல லிமிட்டை தாண்டி போயிருச்சு. எசேக்கியேல கைத்தட்டி காண்பிக்க சொல்றார், 2 வழி பிரிகிற இடத்துல நில்லு, பட்டயத்தை காண்பி, எருசலேம் அழிய போகிறது, பாபிலோன் அழிய போகிறது என்பதை சொல்லு. எசேக்கியேல் வகுப்பாளரை நமக்கு தேவன் சொல்றாங்க, நாம போய் சொல்லணும். 2ஆம் வருகையில வந்துட்டாரு. 2ஆம் வருகையில 3வது ஸ்டேஜ் வரப்போகிறது. 3வது ஸ்டேஜில் துலக்கப்பட்ட பட்டயம் கிறிஸ்துவ மண்டலத்தை நோக்கி நீட்டப்பட்டு இருக்கிறது. இதனுடைய அழிவு உலக ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். அப்படின்னு என்ன பண்ணணும், நாம நெஞ்ச அந்த விழா அந்த கதறி அழுது பார்க்கிறோம் சகோன்னு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. சோ இவைகள் உண்மையான மணிகளுக்கு ஒரு மனம் மாறுதலுக்கான வார்த்தைகளாக இருக்கும். மற்ற ஜனங்கள் வரமாட்டாங்க, அவங்க அப்படியே ஒரு கல் நெஞ்சக்காரராக இருப்பாங்க. அவர்கள் வெட்டப்படுவது உறுதி. ஆனா வருகிறவர்களுக்கு அவங்களோட ஆத்துமா காக்கப்படுங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. ஆக உலகம் இவர்களுடைய அழிவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு இதற்கு உண்டான ஒரு வசனம் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல 18:9 வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவளுடனே வேசிதனம் செய்து செல்வச்செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே,
பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இதே விஷயம் தான் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த, எருசலேமுடனே வேசித்தனம் செய்து செல்வ செழிப்பாய் வாழ்ந்த அம்மோன் புத்திரருக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புறஜாதி தேசங்கள் எருசலேமுடைய வேசித்தனம் செய்து கொண்டிருந்தார்கள். எருசலேமில் அவர்களிருந்து இவர்கள் கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொண்டிருந்தாங்க. தேவனுக்கு முதுகு காமிச்சு பாகாலுக்கு மூஞ்ச காமிச்ச வம்சம் எதனால? புறஜாதி தேசங்கள்னால. அதேதான் பொருள்ல இந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலம் தேவனோடு உறவு வைக்காம உலக சிநேகம் அங்க பாக்குறோம் இல்லைங்களா? தேவனுக்கு அங்க பிரியமில்லாத ஒரு காரியம் பார்த்துட்டு இருக்கோம், அநேக காரியங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? உலக பிரகாரமான ஒரு யோசனைகளையே உலக ராஜாக்களோடு தொடர்பு கொண்டு, இந்த வருஷம் நீங்க தான் எம்எல்ஏ, இந்த வருஷம் நீங்க தான் எம்பி, பிரேயர் பண்றாங்க. தேவனுடைய ராஜ்யம் இருந்தது கவலை இல்லை. உலக ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தோடு இசைந்து வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் இந்த கிறிஸ்துவ மண்டலம் அழிகிறத, அந்த ஆக்கினி நெருப்பு புகையை பார்த்து ஐயையோ அழுவாங்க. இது அழிந்த பிறகு அவர்களுக்கு அந்த பயத்தாங்க. இரண்டாவது, அவர்களுக்கு அழிவு, ஒரு எச்சரிப்பு. தேவன் நன்மை செய்து பெருகுவதற்கு எவ்வளவு ரம்மியமாக காணப்பட்டாரோ, அதே போல தேவனுக்கு எதிராக போகும் பொழுது, அவர் நீதி இறங்கும் பொழுது அழிவிலும் அவர் பார்க்கிறோம் ரம்மியமாக இருப்பார் என்று எச்சரிப்பு கொடுக்கதான் எசேக்கியேல் அன்றைக்கு சொல்லப்பட்டுச்சு. அவர் நின்றார், பேசினார், செய்து காண்பிச்சார். எசேக்கியேல் வகுப்பாராகிய நாம் இன்று பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, நிக்கணும், பேசணும், செய்து காமிக்கணும். செய்தா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்மள பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆமா, பைத்தியக்காரங்களா இல்லைங்களா? சோர்ந்து போயிடக்கூடாது இல்லைங்களா? நிறுதியா நிக்கணும். நாம தேவனுடைய பைத்தியம், கண்டிப்பா தேவனுடைய பைத்தியங்கள். அதனால அந்த ஞானம் உலகத்துக்கு எப்படி சொல்லப்படும்னா புத்திமான் என்று சொல்லப்படுமா? வசனம் 1 கொரிந்தியர் 1:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் என்னங்க? உலகத்துல யார் பெரிய ஞானியோ அவரை விட பெரிய ஞானி தான் நாம. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. அப்ப உலகத்துல நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஒரு சர்டிபிகேட் வாங்குறது ரெடியா இருக்கணும். அவங்கள பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது? கோபப்பற்றக்கூடாதுங்கிறத பாக்குறோம் சகோதரன். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களை மோசம் போக்கின கள்ளத்திற்கு சில குறிச்சு தேவன் அங்க பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பாருங்க, ஜனங்களுக்குள்ள இருந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தேவன் இப்படியாக பேசுறான். இன்னைக்கு நாம மதியற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பைத்தியமாக எண்ணப்படுகிறோம். ஆனா பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, உணர்வில்லாத பிள்ளைகளாக அல்ல, பொல்லாப்பு செய்யக்கூடியவர்களாக அல்ல, நன்மை செய்ய தேவனுடைய அறிவை பெற்ற ஜனங்களாக, உலக ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்த சார்ந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கீழ்ப்படிதல் உள்ள, விசுவாசம் உள்ள, பொறுமை உள்ள, இல்லைங்களா, இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ உலகத்தால் பைத்தியம் என்று சொன்னாங்கன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உண்மையில பாக்குறோம் பைத்தியக்காரர்கள். மதியற்றவர்கள் இந்த வசனம் அவங்களுக்கு தான் பொருந்தும். அப்ப நாம் தேவனுடைய பைத்தியம்னா, இப்ப நம்ம டாக்டர் ரேஞ்சில் இருந்து வைத்தியம் பார்க்கணும். யாருக்கு வைத்தியம் பார்க்கணும்? உண்மையிலே, அதாவது தேவனுக்கு பைத்தியம் இல்லாத, உண்மையிலே உலகத்துக்கு பைத்தியமா இருக்கிற இந்த கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர் யாருன்னா நாம தான். இப்ப நம்ம பேர் என்னங்க? அவங்க என்ன சொன்னா கேட்பாங்க, எப்படி சொன்னா கேட்பாங்க, எப்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய வெளிச்சத்துல, தேவனுடைய வெளிச்சத்துல நடக்க கற்றுக் கொடுக்க நம் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு. குத்தப்பட வேண்டியது அவசியம். அவருடைய நோய் குணமாக்கப்பட வேண்டும். என்ன நோய்? அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உலகத்துல. இந்த உலகத்துல இருக்கிற பைத்தியம் எடுத்து தேவனிடத்துல அதை கொண்டு வரணும். அப்ப அந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய பைத்தியக்கார டாக்டர் தான் நாம. இது இன்னொரு புது பேர் இந்த இடத்துல வருது. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, சிலுவை பற்றிய உபதேசம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, கிறிஸ்துவ பற்றிய உபதேசம் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் என்ன பண்றாங்க? அப்படியே என்ன பண்ணிடுறாங்க?
உலகத்துக்குரிய ஒரு சூழல்ல மதியற்றவர்களாக கடந்து போயிடுறாங்க பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிற காரணத்தினால, பட்டயம் துலக்கப்பட்ட பட்டயம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நாம் குத்த ஆரம்பிக்கலாம், வெட்ட ஆரம்பிக்கலாம். தேவனுடைய நாம மகிமைப்பட நாம் ஒரு பங்காக இந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்காங்க, அதை பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக எசேக்கியேல் வகுப்பாக நாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முழுமையா நாம கேட்கணும். கேட்ட சத்தியத்துல முதலில் நிற்க பழக வேண்டும். ஒருத்தர் என்ன நீ பேசுற, நீ அது மாதிரி நிக்கிறியா? கேள்வி கேட்டக்கூடாது. நீ சொல்றவனால நிக்க முடியுமா? கேள்வி கேட்டக்கூடாது. உலகத்தில் திடீர்னு ஒரு விலையேற்றம், விலை குறைவு, பொருளாதார சரிவு, ஏதோ ஒரு இழப்பு, நீ அழமாட்டியா? சந்தோஷமா இருப்பியா? எல்லாத்தையும் தாங்குவியா? அப்படியே நிப்பியா? இல்ல ஏதோ ஒரு இதுல சோர்ந்து போயிட்டு என்ன சொல்லிடுவாங்க? என்ன நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டு என்னையும் சொல்ற அப்படின்ட்டுருவாங்க. ஆக ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்ட சத்தியத்துல சகோதரன் சகோதரர்களே நாம் நிற்க பயிற்சி எடுக்கணும். நின்ற பிறகு அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக மாறணும். போதிக்கும் பொழுது அந்த ஒரு செயல்முறை விளக்கத்தோடு போதிக்க நம்ம பயிற்சி எடுக்கணும். இவைகள் எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய ஊழியக்காரராக அவர் செய்து காண்பித்து அங்க தேவனுடைய பிள்ளையாக நடந்துகிட்டாங்க. எசேக்கியேல் வகுப்பாரால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இதன் பிரகாரம் நடப்போமேயானால் அந்த பட்டயத்தை நன்றாக பயிற்சி செய்து அதை பயன்படுத்துவதாக நாம் இருப்போம். ஒருவேளை பயிற்சி எடுக்கல, ஏதோ ஒரு சூழல், எப்ப சூழல் எந்த கிடைச்சாலும் நம்ம ஏதோ ஒன்று ஒப்படைக்க, ஏதோ ஒன்று சொல்லி தேவையில்லாத தேவ நாமம் அங்க என்ன பண்ண தூசிப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. ஆக நிற்கிறது, பேசுறது, செயல்முறை விளக்கம் கொடுக்கிறது இன்றைக்கு நம்முடைய பயிற்சியில் இருக்கு. தேவன் அதை நம் வாழ்க்கையில் கொடுக்க ஜெபத்துல நமக்கு வேண்டிய என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்வது அவசியமா இருக்கு. ஸோ இதோடு நாம் இன்றைக்கு நிறுத்துவோம். வரக்கூடிய நாட்கள்ல கூட தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகள் 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளை தேவாவியின் துணையோடு தியானிப்போம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து கேட்ட தீர்க்க தரிசன வசன பகுதிகளை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி நம்முடைய கிரிகளில் வெளிக்காட்ட அவர் உதவி செய்வாராக. ஆமென்.